அத்தியாயம் 25. நித்திலாவை அனுமதித்து விட்டு வராண்டாவில் அமர்ந்திருந்த ரகுவரனுக்கோ மனைவி பேசிய வார்த்தைகளை காதில் ஒலித்துக் கொண்டிருக்க நெஞ்சமெல்லாம் பெருவெளி எழுந்து அவனை மூச்சடிக்க செய்தது. வியர்த்து வழிய அமர்ந்திருந்த அவனுக்கு இன்னுமே எப்படி அவன் கொண்டிருந்த பதட்டத்திலும் நடுக்கத்திலும் சரியாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான் என்று நம்ப முடியவில்லை. காரில் நித்திலாவை கிடத்திய பிறகும் அவனிடம் எந்த அசைவும் இல்லாததும் அவனை நிலைக்குள்ளே செய்திருந்தது. பல முறை பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் மாற்றி அழுத்தி இருந்தவன் அது மட்டும் நள்ளிரவு நேரமாக இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை வாகனத்தை இடித்திருப்பானோ தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சில மணி நேரங்களுக்கு முன்னர் நடந்து முடிந்ததை முழுதாக கிரகிக்க கூட முடியாது கிட்டத்தட்ட பிரம்மை பிடித்தாற்போல் அமர்ந்திருந்தான். அதுவும் தன் கைகளின் நினைவு இழந்தும் கண்கள் சொருக தோய்ந்து விழுந்தவளை கண்டு ரகுவரனுக்கும் உடலில் குருதி வற்றிய நிலைதான். உடனே செயல்பட முடியாமல் சில கணங்களுக்கு உறைந்து போனான். அடுத்து என்ன என்று யோசிக்க கூட முடியாத அளவு மூளை மறுத்து போயிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை வருடங்களாக அமைதியின் சொரூபமாக தனக்கு கட்டுப்பட்டு இருந்த மனைவியின் செயல்களுக்கு பின்னே காதல் இருப்பதாக எண்ணி இருந்தவனுக்கு இப்போது அனைத்தும் கடமையின் வெளிப்பாடு என்று தெரிய வந்ததில் மனதை அறுத்தது. அவள் கண்ணம் தட்டி தண்ணீர் தெளித்து என்று எத்தனை செய்த பார்த்த பின்னரும் நித்திலா கண் விழிக்காததில் ரகுவரனுக்கு நெஞ்சை அடைத்துக் கொள்ள பெருமச்சம் அவனை சூழ்ந்தது. அவன் வாழ்வில் முதலாக இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்கிறான். அன்று எப்படி நித்திலாவை வீட்டை விட்டு சென்ற போதும் சூழலை கையாள முடியாமல் தவித்தானோ அதே போல இப்போது மனைவி நிலையை கண்டு தத்தளித்து போனான். ஒற்றை மகன் என்பதால் அருளரசி அதிக பாசத்தை கொடுத்து அவனுக்கு ஏமாற்றம் என்றாலே என்னவென்று தெரியாமல் வளர்த்து விட்டார். அதற்கு ஏற்றாற்போல் அவன் வாழில் வந்த நித்திலாவும் அவனுக்கு இதுவரை ஏமாற்றத்தை கொடுத்ததும் கிடையாது. சண்டை என்றில்லாவிட்டாலும் வாக்குவாதம் என்ற அளவிற்குமே நித்திலா என்றும் சென்றது கிடையாது. முதல் முறையாக வாழ்வில் மறுப்பு ஒதுக்கும் ஏமாற்றத்தை சந்திப்பவனுக்கும் சுத்தமாக சூழலை கையாள தெரியவில்லை. அதைவிட அவள் நிலைக்கு தானே காரணமாகி போனோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை அரித்து தின்று கொண்டிருந்தது. மடமடவென்று சட்டையை போட்டுக்கொண்டு வீட்டை பூட்டியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் நித்திலாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருந்தான். நித்திலாவை அனுமதித்த 2 மணி நேரத்திற்கு பிறகு அவளை பார்க்க அனுமதித்தனர். இதனால் அவளுக்கு இந்த நிலை என்று பதில் தெரிந்த கேள்வியை அவன் டாக்டர் நர்சிடம் என்று யாரிடம் கேட்கவில்லை. அந்த அளவு நித்திலாவின் மருத்துவமனை வாசம் ரகுவரனை ஒரு உலுக்கி விட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அறைக்கு மாற்றப்பட்ட நித்திலா இன்னும் கண் விழிக்கவில்லை. உறங்குவதற்கான ஊசி போட்டிருப்பதாக சொன்னவர்கள் இன்னும் ஏதேதோ சொல்ல எதுவுமே அவன் காதில் விழுந்தது போல தெரியவில்லை. எப்ப முழிப்பா சிஸ்டர் என்றவனின் குரல் அத்தனை நடுக்கத்தோடு வெளியேறியதும் காலையில 9 மணி ஆகிடும் என்றவர் எப்படியும் அவளை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு 4 நாட்கள் ஆகிவிடும் என்றதில் பிள்ளைகளை தனியே விட்டு வந்த ரகுவரன் உடனே ஹரிக்கு போன் செய்தான். விஷயத்தை சொல்லி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து அவனுடன் வைத்துக் கொள்ள சொல்லிவிட ஹரியும் வந்து விட்டான். தங்கையின் நிலை கண்டவன் ரகுவிடம் விசாரிக்க பதில் சொல்லும் நிலையில் இல்லாதவன் ரத்த அழுத்தம் அதிகரித்து விட்டது என்று சொல்லி வீட்டு சாவி கொடுத்தும் தனித்திருப்பவர்களை அழைத்துச் செல் என்றதில் ஹரியும் குழந்தைகளை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டான். ஹரி செல்லவும் கட்டில் அருகே ஸ்டூலில் அமர்ந்த ரகுவரனுக்கு வாடிய கொடியாக கிடந்தவளை பார்ப்பதை விட கொடுமையான தண்டனை வேறு இருந்துவிட முடியாது. எத்தனை பெரிய வார்த்தைகளை பேசிவிட்டால் அவன் எப்போது தொட்டாலும் நித்திலா உருகி விடுவாள் என்பது உண்மைதான். மனைவியாக என்றுமே அவன் தொடுகை அவள் மறுத்ததில்லை. ஆனால் அதன் பின்னால் தன் மீதான காதல் காரணம் என்று இருமாப்போடு இருந்திருக்க இப்போது கடமை என்ற உண்மை மட்டுமல்ல, அதையும் தாண்டி மனைவி கேட்ட கேள்விகள் அவனை தீயாய் சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒன்று காமுகன் அல்ல, தன் நிச்சயத்திற்கு மனைவியை கட்டாயப்படுத்துபவனோ துன்புறுத்த கூடியவனோ அல்ல. அதே சமயம் இத்தனை வருடங்களில் அவளை வற்புறுத்தும் நிலையை கூட நித்திலா கொண்டு வந்தது கிடையாது என்பதுதான் நிஜம். இப்போது கூட அவளிடம் தன் நிலையை விட்டு இறங்கி யாசகமாகத்தான் கேட்டானே தவிர்த்து அவளை வற்புறுத்தவில்லை. ஆனால் கோபம் அவனை நிதானத்தில் இருக்க விடாமல் செய்துவிடம் அவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாங்கி கட்டிக்கொண்டான். கணவன் மனைவி உறவு என்பதும் இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி அல்லவா? இரண்டும் ஒன்றாக சேர்ந்து குடும்ப பாரத்தை சரிசமமாக சுமந்து
ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஆனால் இங்கே ஒற்றை மாடாக நித்திலா அனைத்தையும் சுமக்க தயாராக இருக்க ரகுவரனும் அவள் அதை சுகமாகத்தான் சுமக்கிறாள் என்று நினைத்திருந்தவன் ஒரு நாளும் அவளுக்காக யோசித்தது இல்லை. அப்படி ஒரு நிலையை இத்தனை வருடங்களில் நித்திலா கொடுத்ததும் கிடையாது. குடும்பம் நினைக்க வேண்டும் என்பதால் சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளையாக அவன் சொல்லும் மனத்தையும் ஒப்புக்கொண்டு விடுவாள். அதில் என்றுமே அவனுக்கு கர்வம்தான். என்ன செய்ய, மனைவி தன் மீதான காதலில் தனக்கு கட்டுண்டு வாழ்நாள் முழுக்கம் இப்படியே இருந்து விடுவாள், மீதி நாளில் சொகுசாக கழுத்தி விடலாம் என்றவனின் கர்வத்திற்கு கிடைத்த பேரடிதான் அவளது மாற்றம். அவள் எப்போது கண் விழிப்பாள் என்று இரவு முழுக்க உறங்காமல் விழித்திருந்தவனுக்கு அடுத்த நாள் காலை பரபரப்பாக விடிந்தது. 9 மணி என்று அவர்கள் சொல்லிவிட்டாலும் 6 மணியில் இருந்து நேரத்தை பார்க்க தொடங்கி விட்டவன் ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கு ஒரு முறை கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தான். 9 மணி அடிக்கவும் நித்திலாவை பார்க்க அவளிடம் அசைவில்லை. உடனே நர்ஸிடம் சொல்ல, 9 மணினா டான் 9 கிடையாது, முன்ன பின்ன முழிப்பாங்க, நீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வருவதா இருந்தா போயிட்டு வாங்க என்றார். இல்ல சிஸ்டர், இருக்கட்டும் பரவாயில்ல என்றவன் மனைவியிடம் அசைவு தென்படுகிறதாம் என்று தடதடுத்த நெஞ்சோடு அமர்ந்திருந்தவனுக்கு மேலும் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு நித்திலாவின் கால் விரல்கள் அசையவும் தான் உயிரை திரும்ப தன் கூடு சேர்ந்திருந்தது. விரல் அசையுமே மகிழ்ச்சியோடும் சிஸ்டர் சிஸ்டர் என்று கூச்சலிடம் உடனே வந்தவர், என்ன சார் ஏதாவது பிரச்சனையா என்று அவரும் பரபரக்கம். இல்ல சிஸ்டர், நிலவோட கால் விரல் அசையும் கூப்பிட்டேன் என்றவனுக்கு இன்னும் அவள் கண் திறக்கவில்லையே என்று பதபதைப்பு. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமும், அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மருந்தோட வீரியத்துக்கும் உங்க அவசரத்துக்கு விழிக்க முடியாது சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொல்லி செல்ல அடுத்த சில நிமிடங்களில் நித்திலா கண் விழித்திருந்தாள். அங்கே விடியலில் விஷயம் ரூபிக்கு சொல்லப்படம் அவள் அருளரசிக்கு தகவல் சொல்ல அடுத்து வேல்முருகனுக்கும் சொல்லப்பட்டது. மகளின் நிலை அறிந்த வேல்முருகனுக்கும் சுத்தமாக இருப்பு கொள்ளவில்லை. அன்று மனம் வந்து பேசிய மகளின் வார்த்தைகள் இன்று வரையில் அவரை கூறு போட்டுக் கொண்டிருந்தது. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிடுமாறு ரகு சொல்லி இருக்க மூவரையும் பள்ளியில் விட்டவன் அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட்டு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டுவிட்டு 11 மணி போல தான் மனைவியோடு மாமியார் வீட்டிற்கு சென்றான். அங்கே அருளரசியும் தன்னிடம் மகன் தகவல் தெரிவிக்காததில் கடும் கோபத்தோடு அமர்ந்திருந்தார். வாமா போகலாம் என்று ரூபி அழைக்க, உன் அண்ணன் இதுவரைக்கும் எனக்கு எந்த தகவல் கொடுக்கல ரூபி, வந்த கொஞ்ச நாளிலேயே அவனை அவ பக்கம் இழுத்துக்கிட்டா என்று கண்ணீர் வெடிக்கம் ரூபிக்கு தாளவில்லை. அண்ணன் எனக்குமே சொல்லலமா, இவர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அண்ணனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, எப்படி மறக்கும்? கைகாரி, எங்க நாம ஒண்ணு மண்ணா ஆகிடுவோம்னு இன்னைக்குன்னு பார்த்து படுத்திருக்கா என்று நொடித்தவர் ரோஷப்பட்டு வீட்டோடு தங்கிவிடவில்லை. நித்திலாவை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று முடிவோடும் கூந்தலை அள்ளி கொண்டு இட்டுக் கொண்டு கிளம்பி விட்டார். ரகுவரனை வெகு நேரமாக சோதித்த பிறகு கண் விழித்தவளுக்கும் நாவரண்டு போயிருந்தது. தொண்டை வலித்தது. பேசும் சக்தி சுத்தமாக இல்லை. அதோடு விழித்ததுமே ரகுவரனை தாண்டி அவள் எதையோ தேடம், குழந்தைங்க பயந்துடக்கூடாதுன்னு கூட்டிட்டு வரல நிலா என்றான். அவள் கையில் ஊசி குற்றப்பட்டும் வெண்பிளான் இன்னும் ஏறிக்கொண்டு இருந்தது சுட்டி காண்பித்தவாறு. அதற்கு எந்த பதிலும் சொல்லாதவள் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கும் உடலும் மனமும் அத்தனை அயர்ந்து போயிருந்தது. நித்திலா எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொள்ளவும் உடனே ரகுவரன் நர்ஸை அழைத்து வந்து விட்டான். நித்திலாவிற்கு அடுத்த டோஸ் மருந்துகளை வெண்பிளான் மூலமாக ஏற்றியவர், இப்ப எப்படி இருக்குமா என்றார். தொண்டைக்குழி ஏறி இறங்க மெல்ல நாவை ஈரம் செய்தவளிடம் இருந்து மா என்று முனங்கள் வெளிப்படம் ரகு பதறி போனான். டச் நித்திலா, பெயின் இருக்கா என்றவர், உனக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்தது, கூடவே பிபியும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுமா. சிஸ்டர், சாப்பாடு என்ன கொடுக்கிறது? இப்போதைக்கு தேவைப்படாது, சாயங்காலம் போல சொல்றேன் என்றவர் கிளம்பிய நேரம் வேல்முருகன் மனைவியோடு மருத்துவமனைக்குள் நுழைந்தார். என்னாச்சு மாப்பிள்ள என்று விசாரிக்க, சார் இது விசிட்டிங் ஹவர் கிடையாது, அட்டெண்டர் மட்டும் உள்ள இருக்கட்டும், வெளியில வாங்க, 2 மணிக்கு மேல பார்க்கலாம் என்று வெளியில் அனுப்பிவிட்டனர். என்ன நடந்தது? ஏன் என் பொண்ணுக்கு இந்த நிலை என்று வேல்முருகன் கேட்க ரகுவரனால் பதில் சொல்ல முடியவில்லை. என்னவென்று அவனும் சொல்லுங்க மாப்பிள்ள என்றதும், எனக்கு அவளுக்கு சின்ன வாக்குவாதம் என்றதுமே இருவரிடமும் பதற்றம். பேசிட்டு இருக்கும் போதே மயங்கிட்டா என்றவன்
அடுத்து பேசும் முன் நர்ஸ் மருந்து சீட்டை கொடுக்கவும் பார்மசிக்கு கிளம்பி விட்டான். ரகு செல்லவும் நர்ஸிடம் மகள் நிலவரத்தை கேட்டறிந்த நேரம் அருளரசு மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். நகரில் பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் தான் நித்திலாவை அனுமதித்திருந்தான். அவர்கள் வழக்கமாக அருளுக்கு மாஸ்டர் செக்கப் பார்க்கும் மருத்துவமனை சற்று தொலைவு என்பதால் அந்நேரம் மனைவியின் நிலை அவனை ரிஸ்க் எடுக்க அனுமதிக்கவில்லை. எங்கே அவன் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஆபத்தாகி விடுமோ என்று அருகில் இருந்த பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தான். அங்கிருந்த இன்டீரியர் பளிங்கு கற்கள் ஏசி எல்லாம் பார்க்க அருளரசிக்கு தாளவில்லை. அவர்களையும் அறைக்குள் அனுமதிக்காததால் வெளியில் தான் அமர்ந்திருந்தனர். அண்ணி என்று கண்ணீரோடு முன்னே வந்த சுந்தரிக்கும் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையே தவிர மருத்துவமனை என்றும் பாராமல் அருளரசி ஆரம்பித்து விட்டார். என் புள்ள பிறந்த நாள் அதுமா அவசகனமா ஹாஸ்பிட்டல வந்து படுத்திருக்காளே, குடும்பம் எங்கெல்லாம் ஈடேறுமா? எங்க பிறந்த நாளுக்கு நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவோமோன்னு எங்களுக்கு செய்யணுமோன்னு முன்ஜாக்கதான் போய் படுத்திருக்காளே என்று ஆற்றமாட்டாமல் நொடித்தார். அதிலும் வரும் வழியிலேயே மருத்துவமனை விவரங்களை ஹரி சொல்லி இருக்க, ஒரு நாள் ரூம் வாடகை 5000 டாக்டர் ஃபீஸ் மருந்து மாத்திரைன்னு உன் மக வீட்டுக்கு வரதுக்குள்ள லட்சக்கணக்கில் முழுங்கிடுவா போல. மாடா ஒழுக்கிற என் மகன் காசு இப்படி போகணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. உடம்புக்கு முடியல அவ என்ன பண்ணுவா அண்ணி? முடியலையா? எல்லாத்தையும் தாங்கணும். அவதான் பொம்பல. தலைவலி கால் வலிக்கலாம் சும்மா சும்மா நீட்டி படுத்துக்கிட்டா குடும்பத்தை யார் பாப்பாங்களாம்? என் பிள்ளைக்கு ஏற்கனவே இவளால கிடைச்ச பட்டெல்லாம் போதலையா என்றும் அருளரசி ஒரு மூச்சு மருத்துவமனை என்று பாராமல் ஆடி தீர்த்து விட்டார். சுந்தரிக்கு ரூபியை நினைத்து வாய் வரை வார்த்தை வந்து விட்டாலும் அதை மென்று முழங்கிக் கொண்டார். ஆனால் வேல்முருகனால் அப்படி இருக்க முடியவில்லை. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களாமா? என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உங்க பொண்ணு மாதிரி யாரையும் மதிக்காம போறவனும் இல்ல. உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த குறையெல்லாம் தானே செஞ்சிருக்கா என்று சொல்ல, இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அதிசயமாக பேசிய வேல்முருகனை கண்டு வாயடித்து போனார் அருளரசி. அவளே குறையா இருக்கிற தொட்டுதான் இதுவரை குறையில்லாம செஞ்சிருக்கான்னு இப்பதானே தெரியுது. என்ன பேசுறீங்க என்று காரமாகவே கேட்டார் வேல்முருகன். அமைதியா இருங்க, பிரச்சனை வேண்டாம் என்று சுந்தரி சொல்ல, அதற்குள் சரியாதான் பேசுறேன். நோயாளி எங்க தலையில கட்டிட்டீங்க. இவ சொத்தன்னு தெரிஞ்சிருந்தா என்ன பாடுபட்டாலும் அப்பவே கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இப்ப உன் மகளால என் மக வாழ்க்கை பாடா போச்சு என்று நொடிக்கம் ஆயசமாகி போனது பெற்றோருக்கு. என்னம்மா பாடா போச்சு என்று வேல்முருகனுக்கும் மகளின் அன்றைய பேச்சுக்கள் கதிகலங்க செய்திருந்தது. தங்களை எத்தனை தூரம் வெறுத்து விட்டாள். ஆனால் அவள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்பதை அவர் அறிவார். மகள் வீட்டோடு வந்து அமர்ந்து விட்டால் ஊரார் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதே. அதோடு ஊருக்குள் அவர் தலை எப்படி நிமிர்ந்து நடக்க, கண்டவனும் நாக்கு மேல பல் போட்டு ஒரு சொல் சொல்வதற்கும் அவர் மகள் காரணமாவதை அவர் விரும்பவில்லை. கஷ்டமோ நஷ்டமோ திருமண பந்தத்திற்குள் வந்த பின்னர் அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊறி போயிருக்கும் மனிதர் தன் மனைவியோடு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்று வரையிலும் சகித்துக் கொண்டு காலம் தள்ளி வருவார். அவர் மகனும் அவரை போலவே இருக்க, மகள் மட்டும் மாறி நடந்தால் அவரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்க அண்ணன் தான் ஏற்கனவே வேறு யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்ப இவங்களும் வந்து படுத்துக்கிட்டா பசங்க யார் பார்ப்பா? என்ன பேசுற ரூபி என்று தன்னை மறந்து ஆவேசமாக கேட்டுவிட்டார் சுந்தரி. எங்க அண்ணனா இருக்கிறதுனாலதான் இவங்கள சகிச்சிட்டு இருக்காங்க. வேறு யாராவது இருந்தா அறுத்து கழிச்சிருப்பாங்க என்று ரூபியும் சுந்தரிக்கு சரிக்கு சரியாய் நிற்க, அதற்குள் அங்கே வந்த நர்ஸ், இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சந்த கடையா? இப்படி சத்தம் போடுறதா இருந்தா பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் என்று சொல்லவும் தான் அடங்கினர். ஆளுக்கு ஒரு புறமாக 4 பேரும் அமர்ந்திருக்க, வெளியில் சென்றிருந்த ஹரி, இன்னும் 1 மணி நேரம் தான் விசிட்டிங் ஹவர், இப்படியே உட்கார்ந்தா எப்படி வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றான். நித்திலா கண் விழித்த பிறகும் ரகுவிடம் எதுவும் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வருவதை கண்டதுமே விழிகளை மூடிக்கொண்டாள். சுந்தரியும் வேல்முருகனும் ஆளுக்கு ஒரு புறமாக வந்து மகள் அருகே நிற்க, இந்த காட்சியை கண்ட அருளரசிக்கு புகைந்தது. ஏன் நீ அண்ணன் பிறந்த நாள் அதுமா இப்படி வந்து படுத்திட்டீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா என்றதும் பதறி போன ரகுவரன், வாய மூடு ரூபி என்றான் அதட்டலாக. ஏன் அவ என்ன தப்பா கேட்டுட்டா என்று அருளரசியும் வருந்தி கொண்டு வர, உங்களைத்தான் நான் கூப்பிடவே இல்லையே, எதுக்கு வந்தீங்க என்றான் மகன். உடனே, நீ கட்டிக்கிட்ட மகராசி இங்க வந்து நீட்டி படுத்து என் புள்ள பிறந்தனால கொண்டாட விடாம தான் செய்துட்டா. நான் உன்னை பெத்த வருகுவரா?
பிறந்த நாள் அதுமா உன்னை பார்க்க கூட கூடாதாம் என்று கேட்க ரகுவரனுக்கு மண்டை வலித்தது. மனைவியை பார்க்க வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவன், இப்போ என்ன என் பிறந்த நாள கொண்டாட முடியல தானே உனக்கு வருத்தம்? நல்லா கேட்டுக்கோ, நேத்து ராத்திரி முழுக்க என் பிறந்த நாள ஜெகஜோதி என் பொண்டாட்டி எந்த குறையில்லாம கொண்டாடிட்டா. இனியும் புதுசா கொண்டாட எதுவும் பாக்கி இல்ல. அடுத்த வருஷம் கொண்டாடத்துக்கு நீ வந்தா போதும். இப்ப இடத்த காலி பண்ணுமா என்று கை கூப்பினான். அதான பார்த்த, என் புள்ளை எப்படி மைக்கு கைக்குள்ள போடணும்னு இவளுக்கு சொல்லியா தரணும் என்று முகத்தை தோளில் இடிக்க, உனக்காக வந்த அம்மாவை என்னன்னா பேசுற என்றாள் ரூபி. என்னதானே பார்க்க வந்தீங்க, இப்ப பார்த்தாச்சுல, அதான் கிளம்ப சொல்றேன். இவங்க இப்படி இருக்கிறப்ப எங்களால எப்படி நான் போக முடியும்? உங்களை பார்த்தா முடியாம இருக்கிறவங்களை பார்க்க வந்த மாதிரி தெரியல. தயவு செஞ்சு எந்த பிரச்சனை செய்யாம இங்கிருந்து கிளம்புங்க என்று வாசலை நோக்கி கை நீட்டினான். நீ எப்படி நான் தனியா என்று ரூபி தயங்க, ஏன் நீ பாத்துக்க போறியா என்றதும் அதிர்ந்தவள், அது அது நான் எப்படி பார்க்க முடியும்? குழந்தைங்க வருவாங்களே, அவங்களையும் பார்க்கணும்ல. அதுக்குதான் சொல்றேன், நேரத்தை கடத்தாம கிளம்புங்க என்று முகத்தில் அறிந்தார் போல் சொல்ல, வெறுப்போடு நித்திலாவை பார்த்த அருளரசி உடனே கிளம்பி விட்டார். அருளரசி கோபமாக கிளம்பிவிடம் அவரை தடுக்காமல் அவர் சென்ற வழியை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் ரகுவரன். மத்தவங்களுக்காக அம்மா மனசு நோகடி. ரூபி முன்னே கையை நீட்டி தடுத்தவன், அம்மாவை வீட்டுல விட்டுட்டு கிளம்பாம கூட இருந்து பாத்துக்கும், பசங்களையும் அங்கேயே வச்சுக்கோ, கூட்டிட்டு கிளம்புங்க ஹரி என்றான். என்ன சாப்பிட நர்சம்மா சொன்னாங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க மாப்பிள்ள, நாங்க அதுவரை நித்திலாவை பாத்துக்கிறோம் என்றார் வேல்முருகன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்புறமா பாத்துக்கிறேன் என்றவன் நாற்காலியில் அமர்ந்துவிடம், எப்படி இருக்கு நித்தி என்று மகளின் தலையை வருடினார் வேல்முருகன். திடீர்னு இப்படி படுக்கிற அளவு என்னாச்சுடி என்று சுந்தரி மகளின் கையை பிடிக்க வரம் நாசுக்காக கையை போர்வைக்குள் மறைத்தவள் அமைதியாக அவர்களை பார்த்தாலே தவிர எதுவும் பேசவில்லை. எங்க மேல இன்னும் கோபம் போகலையா நித்தி என்று வேல்முருகனை இடையிட்ட சுந்தரி, நாங்க ஒண்ணும் கொடூரமானவங்களா இல்ல, எல்லாம் உன் நல்லதுக்காக என்று சுந்தரி தொடங்குவுமே நித்திலா கண்களை மூடிக்கொண்டாள். அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அப்புறமா பேசுங்க என்றான் ரகு. சரிங்க மாப்பிள்ள என்று மகளை பார்த்தவாறு நின்றிருந்தவர்கள் விசிட்டிங் நேரம் முடியடையவும் உதவிக்கு அவனுடன் இருக்கிறோம் என்றனர். மனைவி அவர்களிடம் ஒரு வார்த்தை பேசாததில் ஓரளவு அவள் நிலையை ஊகித்தவன், இல்ல நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான். ரகுவின் பிறந்த நாள் அதுவுமாக மகள் இப்படி படுத்து விட்டதற்காக அருள் ரூபி போலம் ரகு பேசுவானோ என்று காத்திருந்த வேல்முருகன் சுந்தரிக்கு மாப்பிள்ளையின் பேச்சு மகிழ்ச்சி கொடுத்தது. அவர்கள் கிளம்பவும் கண் விழித்தவளின் கையை பிடித்துக் கொண்டு, என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட நீலா என்று ரகு சொல்ல அவள் முகத்தில் சோபை இல்லை. அதில் சட்டென ஒரு இறுக்கம் சூழ்வதை உணர்ந்தவனுக்கு எப்படி தன்னை புரிய வைப்பது என்று தெரியவில்லை. நித்திலாவையே பார்த்திருந்தவன் மெல்ல குரலை செருமி, சாரி நீலா, என்ன மன்னிச்சிடு என்றும் முதலாக ரகுவரனின் வாயில் இருந்து மன்னிப்பு என்ற வார்த்தை வந்திருந்தது. நிச்சயமா நடந்து முடிந்த எதையும் என்னால மாத்த முடியாது, ஆனா நீ நினைக்கிறவன மோசமானவள இல்ல, என்ன நம்பு நீலா என்றவனால் அவள் பேசிய வார்த்தைகளை அத்தனை எளிதாக கடந்து வெளிவர முடியவில்லை. ஆம், என்ன முயன்றும் அவனால் நேற்று இரவை மறக்க முடியவில்லை. நித்திலா பேசிய பேச்சுகளில் அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருக்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று தன்னையே கேட்டும் சுய அலசலில் ஈடுபட்டான். நித்திலாவுடனான தன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்தையும் ரகுவரன் நிதானமாக புரட்டினான். அரும்பு மீசை முளைத்த காலத்திலேயே அவனை மதிப்போடு நடத்தியவள் அல்லவா நித்திலா. திருமணத்திற்கு பின் கேட்கவா வேண்டும்? அதிகம் பழக்கமில்லை என்றாலும் அவனுமே அத்தை பெண் என்ற அன்போடு பேசியவன் தான். ஆனால் மனைவியான பின் அதை மறந்து போனவனுக்கும் நித்திலா மீது வெறுப்பெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று, திருமணத்திற்கு முன்னர் சுந்தரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் மனம் போனாமல் நடக்க வேண்டும் என்று சொல்ல, திருமணத்திற்கு பின்னர் அருளரசியும் மகனை உயர்த்தி வைத்து என்னமோ நித்திலா கணவனுக்காக செய்யவே பிறப்பு எடுத்தது போல காலையில் பல் துலக்க பிரஷ் எடுத்து கொடுப்பதில் தொடங்கி இரவு பால் வரை நேரத்திற்கு நித்திலாவை அவனுக்கு வேலை செய்ய வைத்ததில் ஏற்கனவே இருந்த ஆண் கர்வத்தோடும் கணவனான பின் மண்டை கனமும் கூடி நித்திலாவிற்காக அவனை யோசிக்க விடாமல் செய்துவிட்டது. ஆனால் நேற்றிரவும் அவன் மொத்த கர்வமும் நித்திலாவால் வீழ்த்தப்பட்ட நிலையில் தேற்றுவார் யார் மற்றும் உள்ளுக்குள் கருதி நிராதரவாக நின்றிருந்தான்.
அவன் மகிழ்ச்சி, நிம்மதி, மதிப்பு, மரியாதை, உயர்வு, பணம், வசதி எதுவுமே அவள் இல்லாமல் சாத்தியம் இல்லை என்ற நிதர்சனம் நெற்றி பொட்டில் அறிந்தாற் போல புரிந்தது. மொத்தத்தில் நித்திலா இல்லை என்றால் தன் வாழ்க்கை இத்தனை அழகாக அமைந்திருக்காது என்று உண்மை விளங்க, தன் வாழ்வின் ஆதாரமாகி போயிருப்பவளுக்கு தான் எந்த மாதிரியான வாழ்வை பரிசளித்திருக்கிறோம் என்று தன்னை எண்ணி மனம் குசி போனான். மாலை போல கண் விழித்த நித்திலாவிடம் ரகு என்ன வேண்டும், வலி எப்படி இருக்கிறது, ஏதாவது தேவையா என்று பேசினானை தவிர்த்து நித்திலாம் இதுவரை அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது இன்னுமே அவனை கிழித்தது. அதே நேரம் நித்திலாவின் பேச்சை கேட்க அவனுக்கும் பயமாகவும் இருந்தது. பின்னே அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக நித்திலா பேசினால் இன்னும் என்னவெல்லாம் வெளிவருமோ என்று கணிக்க முடியாமல் இருந்தவனுக்கும் இதுவரை கேட்டதே வாழ்நாள் முழுக்க மறக்காது. இன்னும் கேட்க அவன் மனதில் சுத்தமாக சக்தி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்ணின் மனதில் இத்தனை இருக்குமா என்று புதிராகவும் அவன் மனைவி தெரிந்தாள். அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானதாக தோன்றியது. தன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்தவளை தான் மதிக்காமல் போனோமே என்று தன்னையே நிந்தித்துக் கொண்டான். ஒருவரை நாம் புரிந்து கொண்டால் அவர் கோபமும் அர்த்தமானது என்று தெரியும். ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் காட்டும் அன்பும் அர்த்தமற்றதாகி போகும் என்பதும் இவர்கள் விஷயத்தில் எத்தனை உண்மையாகி போயிருக்கிறது. தன் அன்னை தங்கை என்ற காரணத்திற்காகவே நேரம் காலம் பார்க்காமல் நித்திலா அவர்களுக்கும் எவ்வளவு தூரம் ஒவ்வொன்றையும் செய்திருப்பாள். ஆனால் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஒரு வார்த்தை அவள் நலனை விசாரிக்காததிலேயே ரகுவரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. திருமணமான நாளில் இருந்தே வேல்முருகனுக்கும் ரகுவிற்கும் ஏதேனும் காரணத்தால் முட்டிக்கொண்டே போகும். மாப்பிள்ளை என்ற வார்த்தை தவறியதில்லை அவர். இப்போது யோசிக்கையில் நித்திலா தன்னை பற்றி அவர்களிடம் குறை சொல்லி இருந்தால் இந்த மரியாதை அவனுக்கு நிலைத்திருக்குமா என்று தோன்றாமல் இல்லை. அவன் நினைப்பு உண்மையும் கூட. நித்திலாம் இதுவரை யாரிடமும் தன் கணவனை விட்டு கொடுத்ததில்லை. அவளின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை அவன் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அத்தனை எளிதாக அதை மற்றவரிடமும் கடைப்பரப்பி தன் கணவனின் மதிப்பை குறைக்க என்றுமே அவள் முயன்றதில்லை. இத்தனை வருடங்களில் ரகுவரனை குறை சொல்லியும் அடுத்தவர்களிடம் விட்டு கொடுத்தது போலவும் அவன் நினைவில் இல்லை. வேண்டுமானால் திருமணமான புதிதில் ரகுவரனை பற்றி ஜாடை மாடையாக தாயிடம் பகிர்ந்திருக்க கூடும். அப்போதும் கூட சுந்தரி அண்ணன் மகனுக்கு வக்காலத்து வாங்கி ஆம்பளைக்கு வேலை மேல எத்தனையோ பார்க்க வேண்டி இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு சினிமாக்கு கூட்டிட்டு போல பீச்சுக்கு கூட்டிட்டு போலன்னு கோல் சொல்லக்கூடாது. பொம்பளைனா எல்லாமே சகிச்சுட்டு இருக்கணும், அப்பதான் குடும்பமா இருக்கும், சகிச்சுக்கவும் கத்துக்கணும். இதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு தெரியாத என்றும் சேர்த்தே சொல்லிவிட்டு செல்வார். தன் கணவனை பற்றி மற்றவர்களிடமும் சொல்ல ஒரு நிமிடம் ஆகிவிடாது. ஆனால் அவள் கொண்ட வேதனையும் வலியும் கேட்பவர்களுக்கும் அது சுவாரஸ்யமான கதையாக மட்டுமல்ல, தன் கணவன் மீதான பிம்பத்தை குறைத்து காட்டும். என்னதான் கோபமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து சுக துக்கத்தை அனுபவிக்க போகிறவர்கள் இவர்கள்தானே. நொடி நேர கோபத்தில் ரகுவரனை போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றும் அவளால் நடந்து கொள்ள முடியாது. இவர்கள் சண்டை தீர்ந்து மனபாரம் நீங்கிய பின்னர் நாள பின்ன ஏதேனும் விசேஷத்தில் சந்தித்தால் கூட அவள் கதையை கேட்டவர்கள் துக்கம் விசாரிப்பது போல அன்றைய நாளை நினைவூட்டக்கூடும். அது மற்றவர்களுக்கு எப்படியும். ஆனால் நித்திலாவள் தன் கணவனை மற்றவர்கள் இழிவாக பேசுவதையும் குறைவாக மதிப்பிடுவதையும் தாங்க முடியாது. ஆனால் அருளரசி அன்று நித்திலா இரவு பஸ்ஸில் நேரத்தை கழித்ததற்கும் எவ்வளவு கேவலமாக பேசினார். நிலா அவன் மனைவி மட்டுமல்ல, அவன் குழந்தைகளின் தாயும் கூட. ஆனால் அவன் தாயின் பேச்சுக்கு பின்னே அவன் மனைவியை நடத்திய விதமே காரணமாக இருப்பதை அறிந்தும் அவன் மனம் வலித்தது. இப்படி தன் மரியாதை அவள் கைகளிலோ அதே போல நித்திலாவின் மரியாதை அவன் கைகளில் என்றும் அவள் சொன்னது எத்தனை சத்தியமான வார்த்தைகள் என்றும் ரகுவரனுக்கு இப்போது புரிந்தது. தன் மனைவியின் மரியாதை இத்தனை தூரம் கீழ் இறங்கி போக அவனே காரணமாக இருக்கிறானே. அவனுக்காக கூட அவன் மனைவியை நலன் விசாரிக்கவில்லையே. வந்த இடத்திலும் அவளை குறைதான் சொன்னார்கள். இது என்ன மனிதாபிமானமற்ற செயல் என்றும்
அவர்கள் மீது இருந்த கோபத்தில் குறையாமல் அவன் மீதும் இருந்தது. பின்னே அவன் தன் மனைவியை எப்படி நடத்துகிறானோ அப்படித்தானே மற்றவர்களும் நடத்துவார்கள். தன் மனைவி உடன் இல்லாத சில மாதங்கள் தன் வாழ்க்கை மாறிவிட்டதை எண்ணி அத்தனை கோபமும் ஆதங்கமும் கொண்டவனுக்கும் அவனால் நித்திலாவின் 12 வாழ்க்கையும் தான் மாறி போயிருக்கிறது என்று காலம் கடந்து ஞானோதயம் பெற்றிருந்தான். புத்தருக்கு போதி மரத்தடில் ஞானம் கிடைத்தது போல ரகுவரனுக்கும் மருத்துவமனையில் அமைந்திருந்தது. 7 மணி போல நித்திலாவிற்கும் இட்லி கொடுக்கலாம் என்றதும் உடனே சென்று வாங்கி வந்தவன் அவளுக்கு எடுத்து நீட்டம் வேண்டாம் என்று மறுத்தாள். கையில வெண்பிளான் போட்டிருக்காங்க நிலா, உன்னால் எடுத்து சாப்பிட முடியாது என்றும் இட்லியை நீட்டம் அவளுக்கும் நல்ல பசி என்பதால் அமைதியாக வாங்கிக் கொண்டாள். மாத்திரை கொடுத்து அவளை உறங்க வைத்தவனுக்கும் அப்போதுதான் பசியே தெரிந்தது. நர்சிடம் சொல்லிவிட்டு கீழே கேண்டீனுக்கு சென்றவன் உணவை முடித்து பிள்ளைகளிடம் பேசிவிட்டு அறைக்கு திரும்பியவன் நித்திலா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவும் அறையின் மூலையில் போடப்பட்டிருந்த மற்றொரு கட்டிலில் படுத்துக் கொண்டான். படுத்து விட்டானே தவிர உறங்க முடியவில்லை. தன்னோடு அவள் கரம் கோர்த்த தினத்தை நினைத்து பார்த்தவனுக்கு உறக்கம் வரவில்லை. அடிக்கடி நித்திலா எப்படி இருக்கிறாள் என்று பார்த்து கொண்டே இருந்தவன் அதிகால வேளையில் தான் கண்ணாயர்ந்தான். அடுத்த நாள் காலை நித்திலாவை அழைத்துக் கொண்டு குளிர் அறைக்கு சென்றவன் பிரஷ் எடுத்து அதில் பேசி வைத்து கொடுத்தான். நீங்க போங்க, என்னால நடக்கவும் நிற்கவும் முடியும், நான் பாத்துக்கிறேன் என்றவளுக்கு தொண்டை அடித்துக் கொண்டது. இத்தனை வருடங்களில் அவள் எத்தனையோ முறை காய்ச்சல், முதுகு வலி, வயிற்று வலி என்று படுத்திருப்பாள். அப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதோடு சரி, மாத்திரை போட்டியா, வலி எப்படி இருக்கு என்று கரிசனையாக ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. அதையெல்லாம் நினைத்தவளுக்கும் இப்போது அவன் செய்யும் எதையும் ஏற்க முடியவில்லை. மனுஷங்களா இருந்த அடிப்படை மனிதாபிமானம் வேணும்னு என் பசங்க சொல்லி கொடுத்திருக்காங்க நிலா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது, இங்கதான் இருப்பேன் என்றவனுக்கும் நேற்று முழுக்க செவிலியர் வந்து பேட் மாற்றி சென்ற போதும் சொன்ன விஷயங்கள் நினைவில் இடம் அடமாக நின்று கொண்டான். அப்படி என்ன என் நிலைமை, நான் என்ன சாகவா கிடக்கிறேன்? அப்படியே இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருந்திட போகுது என்று வெடுக்கண கேட்க ரகுவின் முகம் இறுகி போனது. எனக்கு சாரி தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியல நிலா. நிச்சயமா இந்த வார்த்தையால நடந்த எதையும் மாத்திர முடியாது. ஆனாலும் கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு என்றவன் மீண்டும் பிரஷை கொடுக்க அவனை முறைத்தபடியே வாங்கினாள். ஊசி ஏற்றிருந்த இடத்தில் அதீத வலி எடுக்கம் அவளால் வலது கையை சரியாக தூக்க முடியவில்லை. அதோடும் தண்ணீர் பட்டு எங்கு செப்டிக் ஆகிவிடுமோ என்று இடது கையால் பல் தேய்த்து வாய் கொப்பளித்து விட்டு வெளியேற முயன்றாள். எங்க போற? சாப்பிட வேண்டாமா? பிரஷ் பண்ணிட்டு முகம் கழுவாம கிளம்புறேன் என்றதற்கு நித்திலா ஏதோ பதில் சொல்ல வர, இதனாலதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் என்றவன் இடக்கையால் மெல்ல அவள் முகத்தை வளைத்து வாஷ் பேஷனில் தண்ணீர் பிடித்து முகம் கழுவி விட்டான். என்ன பண்றீங்க, விடுங்க, நானும் செஞ்சுப்பேன் என்று நித்திலா சொன்ன போதும் விடாமல் அவள் முகத்தை துடைத்து அழைத்து வந்தவன் உணவை தானே ஊட்டி விட்டான். என்ன பிராய்ச்சித்தமா என்று குத்தலாகவே கேட்க, நீ இழந்த 12 வருஷ வாழ்க்கைக்கு எந்த பிராய்ச்சித்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றவன் மாத்திரை எடுத்துக் கொடுக்க அதை மேஜையில் வைத்தவள் கைகளை ஊன்றி பின்னே நகர்ந்து கட்டிலில் சாய்ந்து அமர முயற்சிக்க வலக்கர மணிக்கட்டில் வலி எடுத்ததில் அவள் முகம் சுணங்கியது. என்று கையை படுக்கையில் இருந்து எடுக்க அதற்குள் பிளாஸ்கில் இருந்து வெந்நீர் ஊற்றிக் கொண்டிருந்த ரகுவரன் அவளிடம் வந்துவிட்டான். என்ன அவசரம் உனக்கு? இரு, நானே வரேன் என்று உடனே அவள் வலக்கையை உயர்த்தி பிடித்து தலையணையை எடுத்து அவளுக்கு பின்புறமாக அணைவாக வைத்துவிட்டு இப்ப உட்காரு என்று அவளை சாய்ந்து அமர செய்தான். இதெல்லாம் நான் கேட்கல என்று கோபமாக சொல்ல அவன் அதை கண்டு கொள்ளாமல் மாத்திரை போடு என்று தண்ணீர் எடுத்து கொடுத்தான். காயம் ஆறின பிறகு மருந்து போட்டு உபயோகமே இல்ல, நீங்க இதெல்லாம் செய்யணும் நான் எதிர்பார்க்கவில்லை, உங்க வேலையை போய் பாருங்க என்று சொல்ல அமைதியாக மனைவியை பார்த்திருந்தவனுக்கும் அழைப்பு வந்தது. ஹரி மாலை ரூபியை உதவிக்கு அழைத்து வருவதாக சொல்ல, யாரும் வர வேணாம், நானே பாத்துக்கிறேன் என்று ரகுவரன் முதலில் அலுவலகத்திற்கு அழைத்தும் எமர்ஜென்சி மெடிக்கல் என்று சொல்லி ஒரு வார விடுமுறை சொல்லி இருந்தான். குழந்தைங்களா எங்க என்றான். ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, எனக்கு பாக்கணும் என்றதும் சாயங்காலம் ஹரிக்கிட்ட சொல்றேன், எனக்கு இப்பவே பாக்கணும் என்று எங்கோ பார்த்து கொண்டு அவள் சொல்ல, எப்பவுமே உனக்கு என்ன பாக்கணும் தோணியதே இல்லதானே நிலா என்றும் மனதார கேட்டானை தவிர்த்து வாய் விட்டு துணிவு வரவில்லை. அவள் தன்னை தேடாததற்கும்
அவன்தான் காரணம் என்று தெளிவு கொண்டிருப்பவனுக்கும் துணிவு எங்கிருந்து வரும்? சரி, லஞ்ச் டைம்ல நானே கூட்டிட்டு வரேன் என்றதும் தலையசித்த நித்திலாம் தன் கைபேசி எடுத்து பார்க்க அதில் பூவிழியிடம் இருந்து 10 அழைப்புகளுக்கு மேல் வந்திருந்தது. அவளுக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல சாயந்தரம் பார்க்க வருவதாக சொல்லியிருந்தாள். மதியம் உனக்கு என்ன வேணும் சொல்லு நீலா, வாங்கிட்டு வரேன். இத்தனை நாள் என்ன கேட்டு ஆர்டர் போடுவீங்க? உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க என்றால் வெடுக்கென்று. பிளீஸ் சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்றதற்கும் அவள் அழுத்தமாக மௌனம் சாதிக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு வெளியேறினான்.